வணக்கம். ஓம் அகத்தீசாய நமக. இப்போ நம்ம எந்த மாதிரி வீடியோ போட்டுட்ருக்குறோம் அப்படின்னா, ஒவ்வொரு லக்னத்துக்கும் ஒவ்வொரு கிரகமும் 12 கட்டத்தில் எந்த இடத்துல இருக்குதுங்கிறதுக்கு பலனை போட்டுட்ருக்குறோம். அந்த மாதிரி போடுறதில் ஒட்டுமொத்தமாக ஒரே வீடியோவாக போட்டாக்கா அது ஒரு 200 மணி நேரம் வீடியோவாகும். அவ்வளோ பெரிய வீடியோ போட முடியாது. ரெண்டாவது, அவ்வளோ பெரிய வீடியோ ஒரே ஆளுக்கு தேவையும் கிடையாது. அவங்கவுங்களுக்கு என்ன தேவையோ அது வரைக்கும் போடலாம். அப்படிங்கிற காரணத்தினால ஒவ்வொரு லக்னத்திற்கும் ஒவ்வொரு கிரகத்துக்கும் தனித்தனி வீடியோவாக போடுறோம். ஆக உங்களோட லக்னம் என்னன்னு பார்த்துக்குங்க, அந்த கிரகம் எங்கே இருக்குதுன்னு எண்ணிக்கிங்க. அப்போ இந்த வீடியோ பாருங்கள். அது வரைக்கும் பார்த்தா நேரம் மிச்சமாகும், நேரம் சேவ் ஆகும், மிச்சமாகும். இப்போ அந்த வகையில் ஏற்கனவே நம்ம சூரியனுக்கான 12 லக்ன பலனை போட்டாச்சு, சந்திரன் நிற்கிற 12 லக்ன பலனை போட்டாச்சு, செவ்வாய் நின்ன 12 லக்ன பலனை போட்டாச்சு. இப்போது புதனுக்கான பலனாக 4 வீடியோ ஏற்கனவே போட்டாச்சு. இப்போ 5வது லக்னமாக சிம்ம லக்னத்துக்கான வீடியோ இது. சிம்ம லக்னத்துக்கு புதன் எங்கே இருக்காரு அப்படிங்கிறத பார்த்து வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த 12 கட்டத்தில் எங்கே இருக்கோ அதுக்கான பலனை சொல்ல போகிறோம். இப்போ நம்ம சொல்கிற இந்த பலன் ஒருத்த கிரகத்தை மட்டும் வச்சு சொல்கிறோம். இது முழுசாக நடக்குமா அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சொல்கிற இந்த பலன் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். அதோட அளவு மட்டும்தான் கூடவோ குறைவோ இருக்கும். ஏன் அப்படின்னா 10 ஆஸ்பெக்ட் இருக்குது. 10 விதத்தில் நாங்கள் ஜோதிட பலன்களை சொல்லுவாங்க. ஸ்தானம், ஸ்தானாதிபதி, காரகன், இணைவு, சாரம், யோகம், இந்த மாதிரி பல விஷயங்களை சேர்த்து பார்த்து தான் பலன் சொல்லுவோம். இதில் பிரதானமான முக்கியமான 3 விஷயத்தை வச்சு பலனை சொல்ல போகிறோம். அதனால் இதோட பலன் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நடைமுறைக்கு வரும். நல்லதோ கெட்டதோ அது அப்படி வரும். இப்போ சிம்ம லக்னத்துக்கு புதன் யார் அப்படின்னா நல்லவர். அதனால் பெரும்பாலும் இந்த வீடியோ நல்ல விஷயமே சொல்லுவோம், ஒரு 3 பேரை தவிர. இப்போது சிம்ம லக்னத்துக்கு புதன் பகவான் 2 மற்றும் 11ஆம் அதிபதியாக இருக்கிறாரு. அவர் சிம்ம லக்னத்திலேயே, அதாவது லக்னம்னா லா போட்டு கிராஸ் கோடு போட்டிருக்கோம், அதான் லக்னம், அது 1ஆம் நம்பர்னு அர்த்தம். ஸோ அந்த இடத்துல இருந்தால் என்ன பலன் அப்படின்னா, நல்லா பணக்காரனாகவும் நல்ல சாதுரியமான புத்திசாலியாகவும் இருக்கக்கூடிய அமைப்பு. அடிப்படை தேவைகள் உணவு, உடுத்த உடை, இருக்க இடம், போக்குவரத்து, வாகனம், தொலைபேசி அதெல்லாம் பெற்று வாழக்கூடிய அமைப்பு உண்டு. தனம், கல்வி, குடும்பம், வாக்கு, கண் பார்வை இவைகளாம் நிறைய பெற்று வாழக்கூடிய அமைப்பு உண்டு. அதே புதன் 2ஆம் இடத்துல இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னா, கொஞ்சம் சிக்கனமாக செலவு பண்ணி அவசியமான செலவுகளை மட்டும் பண்ணக்கூடிய ஆளாக இருப்பாங்க. சிறப்பான குடும்பத்தில் பிறந்து தனக்கும் சிறப்பான குடும்பத்தை அமைச்சிக்கிட்டு கல்வியும் சிறப்பாக பெற்று சிறப்பான புத்திசாலித்தனத்தோட வாழக்கூடிய அமைப்பு. ஆக மொத்தத்தில் தனம், கல்வி, குடும்பம், வாக்கு, கண் பார்வை, பேச்சு திறமை இவையெல்லாம் சிறப்பாக பெற்று வாழக்கூடிய அமைப்பு. பணக்காரனாக இருக்கக்கூடிய அமைப்புன்னு அர்த்தம். 3ஆம் இடத்துல இருந்தால் என்ன ஆகும்? சிம்ம லக்னத்துக்கு 3ஆம் இடம் துலா ராசி. அந்த இடத்துல புதன் இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னா, சுமாரான நல்ல பலன்கள் உண்டு. திறமை, கீர்த்தி, புகழ், பெருமை, கௌரவம், தைரியம் மற்றும் கலை ஆர்வம் இவைகளை பெற்று வாழக்கூடிய அமைப்பு. இதன் அடிப்படையில் தனம், கல்வி, குடும்பம், வாக்கு, கண் பார்வையெல்லாம் ஓரளவுக்கு பெற்று வாழக்கூடிய அமைப்பு உண்டு. அடுத்ததா 4ஆம் இடத்துல இருந்தால் என்ன ஆகும்? லக்னத்துக்கு 4ஆம் இடத்துல புதன் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு என்ன 2 மற்றும் 11ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால மேல் படிப்பு, உயர் படிப்பு நல்லாயிருக்கும். தனக்கு சுக சௌகரியங்கள் நல்லாயிருக்கும். அசைமசைய சொத்துக்கள், வீடுமான வாகன வசதி வாய்ப்புகள் பெற்று வாழக்கூடிய அமைப்பு. நல்ல புத்திசாலியான அமைப்பு, வருமானம் பெறக்கூடிய அமைப்பு. ஆக மொத்தத்தில் சுக சௌகரியமான கொஞ்சம் பெரிய வாழ்க்கை உண்டுன்னு அர்த்தம். அதே புதன் பகவான் 5ஆம் இடத்துல இருந்தால் என்ன ஆகும்? 2 கூடியவன் 5லே, 11 கூடியவன் 5லே புதன் பகவான். தனம், கல்வி, குடும்பம், வாக்கு, கண் பார்வையெல்லாம் அவங்களுடைய வாழ்க்கையில் நல்லபடியாக இருக்கும். அதே நேரத்தில் அந்தஸ்து உயர்வாக இருக்கும். 1க்கு 2 டிகிரி வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கலாம். புத்திர பாக்கியம் சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கலாம். நல்ல லாபங்களும் மகிழ்ச்சிகளும் நிறைஞ்சு இருக்கலாம். ஆக புண்ணியஸ்தானத்தில் புதன் இருப்பது இந்த லக்னத்துக்கு மிக சிறப்பு. 6ஆம் இடத்துல இருந்தால் என்ன நடக்கும்? இது நல்ல பலன்னு சொல்ல முடியாது. கல்வியில் தடை, குழப்பம் ஏற்படும். கண் பார்வையில் நோய் ஏற்படலாம். வார்த்தைகளில் பிரச்சனைகள் ஏற்படலாம். பொருளாதாரத்தில் சிக்கல் ஏற்படலாம்.
எதிரிகள் தன்னோட பொருளை கொள்ளையடிச்சிட்டு போயிடலாம், ஏமாந்துடலாம், ஏமாத்திடலாம். குடும்பத்தில் வாக்குவாதங்கள், சண்டை சச்சரவுகள் இருக்கலாம். கல்வியில் முடக்கங்கள் ஏற்படலாம். ஆக தனம், கல்வி, குடும்பம், வாக்கு, கண் பார்வை இவைகள் வகையான பாதிப்புகள் உண்டு அப்படின்னு அர்த்தம். தன்னோட மூத்த சகோதரன் யாராவது இருந்தால் அவங்களோட சண்டை சச்சரவு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு, அல்லது இல்லாமலே போகிறதுக்கு வாய்ப்பு, தானே தலசனாக பிறக்க வேண்டிய அமைப்பு இவைகள் கூட இருக்கலாம். அடுத்தது 7ஆம் இடத்துல இருந்தால் என்ன ஆகும்? புதன் பகவான் 7ஆம் இடத்துல இருந்தால் நல்லது, நல்ல சாந்தமான வாழ்க்கை துணையை பெற்று வாழக்கூடிய அமைப்பு, குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி நல்ல அமைப்பு, குடும்பத்தை விருத்தி பண்ணக்கூடிய அமைப்பு, பொருளாதாரத்தை விருத்தி பண்ணக்கூடிய அமைப்பு, சுக சௌகரியங்களை விருத்தி பண்ணக்கூடிய அமைப்பு. ஆக சிம்ம லக்னத்துக்கு 7 புதன் இருப்பது திருமண வாழ்க்கைக்கு நல்லதுன்னு அர்த்தம். அதே புதன் 8ஆம் இடத்துல இருந்தால் என்ன ஆகும்? புதன் பகவான் 8ஆம் இடத்துல இருந்தால் என்ன ஆகும்? தன்னுடைய குடும்பம், தான் பிறந்த குடும்பம் பாதிப்படைஞ்சதாக இருக்கும். தனக்கு அமைகிற குடும்பம் அமையாமல் போகலாம், அல்ல அமைஞ்சதுக்கப்புறம் முடக்கங்கள், பிரிவுகள் ஏற்படலாம். கல்வியில் தடை ஏற்படலாம். வார்த்தையில் பிரச்சனையோ தடையோ அல்லது வாக்கு திக்கோ அல்லது வாக்கு சாதுரியமோ இல்லாமல் போகலாம். கண்ணிலே நோய் உண்டாகலாம். ஆக 2 கூடிய கிரகம் 8ல் இருப்பதனால தனக்கும் தன்னோட மூத்த சகோதரத்துக்கும் தோஷம் உண்டு. தனக்கான தோஷம் என்ன அப்படின்னா தனம், கல்வி, குடும்பம், வாக்கு, கண் பார்வையில் பாதிப்புன்னு அர்த்தம். தாய்மாமன் இல்லாமல் போகலாம், அதுவும் உண்டாகலாம். இதெல்லாம் இந்த சிம்ம லக்னத்துக்கு 8ல் இருக்க புதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள். அடுத்து 9ஆம் இடத்துல இருந்தால் என்ன ஆகும்? 9ஆம் இடங்கிறது மேஷம். மேஷத்தில் புதன் இருந்தால் அந்த சிம்ம லக்னத்துக்கு எப்படி இருக்குன்னா சிறப்பு தான். யோகமான குடும்பத்தில் பிறந்து யோகமான குடும்பத்தை அமைச்சிக்கிட்டு நல்ல கல்வி யோகம் பெற்று, நல்ல பொருளாதார யோகம் பெற்று, நல்ல வார்த்தைகளால் பலன் பெறக்கூடிய யோகம் பெற்று, சுகபோகமான வாழ்க்கை உண்டு. ஆன்றோர், சான்றோர், மேலோர் மற்றும் மூத்தோர் அல்லது மூத்த சகோதரங்களால் நன்மைகளை பெற்று வாழக்கூடிய அமைப்பு உண்டு. அடுத்தது சிம்ம லக்னத்துக்கு 10ஆம் இடமான ரிஷபத்தில் புதன் நின்னா என்ன பலன் அப்படின்னு, 10ல் எந்த கிரகம் நின்னாலும் நல்லது. ஆனால் புதன் நின்னா அவ்வளோ நல்லது கிடையாது. வருமான ஸ்தானம். ஏன்னா ஒரு கிரகம் அதோட காரகம் என்னவோ அதோடைய ஸ்தானத்திலே இருந்ததுன்னா அந்த ஸ்தானம் நாஸ்தி ஆகும்ன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. வருமானத்துக்கு காரணமாக இருக்கக்கூடிய புதன் வருமான ஸ்தானமான 10ஆம் இடத்துல இருந்தால் 10ஆம் இடம் கொஞ்சம் பலவீனப்படுவதற்கான வாய்ப்பு உண்டு. ஆனாலும் தீர்க்கமாக சொல்ல மாட்டேன். அது அந்த 10ஆம் அதிபதியான சுக்கிரனை பொறுத்து தான் அந்த ஜாதகத்துக்கு பலன் சொல்லலாம். ஆனால் ஒரு கேரண்டி, 10ல் கிரகம் இருக்கிறதுனாலையும் சுபகிரகம் இருக்கிறதுனாலையும் வருமானன்றது வாழ்க்கையில் இருக்கும், சிறப்பாகவே இருக்கும். தனஸ்தானாதிபதிங்கிறதுனால நல்ல தனம், கல்வி, குடும்பம், வாக்கு, கண் பார்வை இவையெல்லாம் பிரமாதமாக பெற்று வாழக்கூடிய அமைப்பு, அந்த அமைப்பெலாம் உண்டு. 11ஆம் இடம் 10ல் இருக்குன்னா செய்கிற வேலையில் உயர்வுகளும் லாபங்களும் உண்டு. செய்கிற தொழிலில் லாபங்களும் உயர்வுகளும் உண்டுன்னு அர்த்தம். ஆக 10ஆம் இடத்துல புதன் இருக்கிறது தனம், கல்வி, குடும்பம், வாக்கு, கண் பார்வை, வருமானம், மூத்த சகோதரம், சொகுசான வாழ்க்கை இவையெல்லாம் தரும் அப்படின்னு அர்த்தம். இப்போ 11ஆம் இடத்துல இருந்தால் என்ன அர்த்தம்? லக்னத்துக்கு 11ஆம் இடத்துல புதன் இருந்தால் ஆட்சி பெற்றிருக்காருன்னு அர்த்தம். அதனால் இதுவும் அற்புதமான பலன் தான், கேரண்டியாக. நல்ல பெரிய குடும்பமாக இருக்கும். இவங்க முதல் குழந்தையாக இருக்க வாய்ப்பு இல்லை. தாய்மாமனோட அனுகிரகம், லாபமும் நிறைய இருக்கும். தன்னுடைய குடும்பம், அதாவது குடும்பம்னா 2, தான் பிறந்தது ஒரு குடும்பம், தமனுக்கு அமையிறது ஒரு குடும்பம்னு அர்த்தம். இது ரெண்டுமே சிறப்பாக இருக்கும். கல்வி ஓங்கி இருக்கும். வார்த்தைகளால் பேசியே சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். பேசியே சாதிக்கக்கூடிய அமைப்பு, பார்வை கூர்மை இவெல்லாம் பெற்று வாழக்கூடிய அமைப்பு உண்டு. ஆக மொத்தத்தில் சொகுசான ஆடம்பரமான வாழ்க்கை உத்தரவாதத்துடன் சொல்லப்படும். அடுத்ததா 12ஆம் இடத்துல கடகம்ன்ற 12ஆம் இடத்துல புதன் என்ன, இந்த சிம்ம லக்னத்துக்கு 12ல் புதன் இருந்தால் என்ன ஆகும்னா நிறைய பிரச்சனைகள் வரும். மூத்த சகோதரம் இல்லாமல் தானே மூத்தவராக இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டாகலாம். அது மட்டும் இல்லாமல் தனம், கல்வி, குடும்பம், வாக்கு, கண் பார்வை இவைகள்லாம் வீணாக போகலாம், விரயமாகலாம். அதனால் பாதிப்புகள் ஏற்படலாம். இதெல்லாம் உண்டு. வெட்டி பேச்சு பேசலாம், தேவையில்லாத பார்த்துன்னு இருக்கலாம். குடும்பத்தில் பொருளாதார இழப்புகள் ஏற்படலாம், பற்றாக்குறை ஏற்படலாம்.
குடும்பத்தை விட்டு பிரிய வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம். தூரமாக பயணப்பட்டு தான் குடும்பத்தோடு இணைய வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம். இதெல்லாம் உண்டாகும். ஆக இது சரியில்லை. ஆக மொத்தத்தில் சிம்ம லக்னத்துக்கான 12 கட்டத்துக்கான பலனு புதன் எங்கே நின்னாரோ அது பலனை சொல்லி முடிச்சிட்டோம். அடுத்த லக்னத்தை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.